ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்யர்மெண்ட். இது ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்காக போட்டிருக்காங்க. ஜோஹோ மறுபடி அப்படின்ற ப்ரோக்ராம். இதை பத்தி ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு ரெக்யர்மெண்ட் போட்டிருப்பேன். அது பாத்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு கரியர் கேப் இருக்கு அப்படின்னா உங்களுக்காக ஜோஹோல ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. இப்போ டெக்னிக்கல் ரைட்டருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. இதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறுபடி ஃப்ரம் ஜோஹோ ஸ்கூல்ஸ் அட்மிஷன் ஓபன் ஃபார் டெக்னிக்கல் ரைட்டர் பூட் கேம்ப். ஓகே, இது ப்ரீவியஸா நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் போட்டிருந்தாங்க. சென்னை ரெக்யர்மெண்ட் போட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஹூ கேன் அப்ளை? உமன் ஆன கரியர் கேப் இருக்கிறவங்க, பட் a minimum of 2 years experience in the software industryல கண்டிப்பா நீங்க 2 years experience இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து மேபி மேரேஜ் ஆயிருக்கலாம், இல்ல மேரேஜ் ஆயிட்டு ஏதாவது ரீசனால நீங்க தனியா செப்பரேட்டடா இருக்கலாம். ஸோ நீங்க அந்த 2 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கரியர் கேப் இருக்கு, நான் வேலைக்கே போல அப்படின்னா உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் தான் இது. ஏஜ் அண்ட் பிரேக் டூரேஷன் நோ பார். நீங்க எவ்வளவு ஏஜ் வேணாலும் இருக்கலாம், 50 இல்ல 60 இருந்தாலுமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். குட் கமாண்ட் ஓவர் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் டு நியூ டெக்னாலஜி. உங்களுக்கு நியூ டெக்னாலஜியை நீங்க லேர்ன் பண்ணணும். அந்த நியூ டெக்னாலஜி வருதுன்னா அது இன்ட்ரெஸ்டோட நீங்க அதை கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க கண்டிப்பா எலிஜிபிள். ஓகே, எக்ஸாம் வெனியூ பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோ கார்பரேஷன் சென்னை கேம்பஸ் அப்படின்றத அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போகணும், இந்த நான் ரொம்ப கரியர் கேப் இருக்கு, நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கே வந்து நிறைய பேர் படிச்சுட்டு நம்ம வேலையும் ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இது நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்க நாங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸ், இந்த கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப லாஸ்டா என்னோட பேட்ச் கம்ப்ளீட் பண்ணவங்க ஆகஸ்ட் செப்டம்பர் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு நாங்க வந்து ஜாப் கொடுத்துட்டோம். இப்போ ரீசெண்டா என்கிட்ட படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னைக்கு கூட எனக்கு ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. பட் அதுக்கே என்கிட்ட ஜாவால பாத்தீங்கன்னா கம்மியா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இன்னொன்னு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாமே அடுத்தது நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க இப்ப இந்த பேட்ச் முடிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து முடிச்சுட்டு கரியர் கேப் இருக்கு, நான் நியூ டெக்னாலஜியை கத்துக்கிட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்க நம்மளோட இன்ஸ்டியூட் வரலாம். கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். ஓகே, நம்ம இந்த டீட்டெயில கோத்ரூ பண்ணிட்டே போலாம். இது நீங்க அப்ளை பண்றவங்களுக்கு ஸ்டைஃபன் பாத்தீங்க அப்படின்னா 10,000 பெர் மந்த் கொடுப்பாங்க. அதாவது ட்ரைனிங் பீரியட் 3 months, அந்த டைம்ல நீங்க 10,000 வாங்குவீங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் அதிகமாவே இருக்கும். இது வந்து ஜோஹோ ஸ்கூல்ல எப்படி நீங்க 12th முடிச்சுட்டு போயிட்டு 2 years ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி பண்றாங்க. இது உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால 3 months ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோஹோல நார்மலா எவ்வளவு சேலரி வந்து டெவலப்பரோ இல்ல டெக்னிக்கல் சப்போர்ட்டர் வாங்குறாங்களோ அவங்களுக்கான சேலரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா 29th November 2024 போட்டிருக்காங்க. 10 AM அங்க நான் சென்னையில தான் நடக்க போகுது. ட்ரைனிங் எப்ப பிகின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7th January 2025. அப்போ ட்ரைனிங் லொகேஷன் வந்து சென்னை. இதை நீங்க இந்த லோகோவை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அப்ளை லிங்க் வரும். நானுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பேஜுக்குள்ள போகும். அதாவது பேஜ்ல போகும்போதே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட் இஸ் மறுபடி அப்படின்றது நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே இங்க வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க ரீட் பண்ணா பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். டெக்னிக்கல் ரைட்டிங் போனவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா இது லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் போயிருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னவங்களுக்கு என்னென்ன தெரியணும், ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர், எஸ்கியூஎல், ஃப்ரண்ட் எண்ட் கண்டிப்பா தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நீங்க இப்ப கரியர் கேப்ல இருந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இங்க நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோடது திரும்ப நான் வந்து படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு வரலாம். இல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட நீங்க அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் டெக்னிக்கல் ரைட்டிங் ஸ்ட்ரீம்
application form. இது currently unemployed women residing in India who are on a career break. இந்தியாவில் உள்ள எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் நோ ஃபார் பார், இயர் ஆஃப் கரியர் பேக்கும் வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம். கரியர் பிரேக். ஓகே ஓகே, உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க, அது ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க சர்டிபிகேட்ல கரெக்டா என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. ஜெண்டர் உமன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மார்க்ஷீட் ஸ்டேட்டஸ் வந்து மேரிட் இல்ல செப்பரேட்டரா இல்ல சிங்கிளா இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர், ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணுங்க. சரியா? அட்ரஸ் கொடுத்துட்டு கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்ப நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. என்ன டிகிரி ஸ்பெஷலைசேஷன், அது எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸா ஈஸியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. எந்த இயர்ல நீங்க முடிச்சிருக்கீங்க, ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன் லாஸ்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது. அவங்க அந்த கண்டிப்பா 2 இயர்ஸ் எங்கேயாவது கண்டிப்பா ஒர்க் பண்ணிருக்கணும், அது மேண்டேட்டரின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர் யூ கரண்ட்லி பர்சூயிங் எனி ஃபார்மல் டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன், ஏதாவது இப்ப படிச்சுட்டு இருக்கீங்களா, கரண்டா பர்சூ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீம் அப்ளைங் ஃபார், அவங்களே வந்து என்னன்னா டெக்னிக்கல் ரைட்டிங் மட்டும்தான் ரெக்ரூட் பண்றாங்க, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் மந்த்ஸ் ஆஃப் கரியர் பிரேக் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, எக்ஸாம்பிள் அவங்களே கொடுக்குறாங்க 2 years and 7 months இல்ல 3 years 7 months, அது எவ்வளவோ நீங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கலாம். ரீசன் ஃபார் அ கரியர் பிரேக், என்ன ரீசன்லால நீங்க ஜாபை விட்டுட்டு நீங்க கரியர் கேப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற ரீசன். எக்ஸாம்பிள் மேபி நீங்க மேரேஜ் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா குழந்தை வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை பாத்துக்கணும்னு வேலைக்கு போகாம இருந்திருப்பாங்க. லேடிஸ் மெயினா அந்த ரீசன் இருக்கும். இல்ல நாங்க மேபி ஏதாவது ஹஸ்பண்ட் செப்பரேட்டடா இருக்கலாம், இல்ல அப்படின்னா குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டு நீங்க பாத்துட்டு இருக்கலாம், சிங்கிளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன்றத மென்ஷன் பண்ணுங்க. ஹவு டிட் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் டூரிங் யுவர் கரியர் பிரேக், நீங்க கரியர் பிரேக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நீங்க உங்களை எப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க, என்ன மாதிரிலாம் நீங்க வந்து மேபி ஹோம் மேக்கரா இருந்திருக்கலாம், நீங்க மேபி வீட்டுல இருந்துட்டே சில பேர் வந்து இப்பெல்லாம் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி வந்து டெய்லரிங் ஒர்க் பண்றாங்க, இல்ல புக்ஸ் படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களோட டைமை எப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. why do you wish to join மறுபடி ட்ரைனிங், எதனால நீங்க வந்து மறுபடி ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கொடுங்க. இங்கிலீஷ் ரிட்டன் இங்கிலீஷ் எவ்வளவு தெரியும் அப்படின்றது, குட்டா ஓகேவா பேடா, ஸ்போக்கன் எவ்வளவு பேச எப்படி தெரியும் அப்படின்றது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன் ப்ரோக்ராமிங் குட்டா கிரேட்டா ஓகேவா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ யூ ஹாவ் அ ஸ்மார்ட் போன் டு டேக் த டெஸ்ட், நீங்க வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ கொடுங்க. willing to attend 3 month ட்ரைனிங்க சென்னையில அட்டன் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. willing to work in நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண, ஷிஃப்ட்ஸ்னா ஜெனரல் ஷிஃப்ட் இருக்கலாம், இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கலாம், இல்ல நைட் ஷிஃப்ட் அதுல ஒர்க் பண்ண ரெடியா அப்படின்றத கொடுங்க. உங்களோட நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இயர்ஸ் எவ்வளோ, ரோல் என்னவா ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களோடது என்னன்றத இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆட் நியூன்றத கிளிக் பண்ணிட்டு ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவா டெக்னிக்கல் ரைட்டிங், ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஏதாவது வெப்சைட் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னா அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். உங்களோட கண்டிப்பா நீங்க 29th நவம்பர் ஜோஹோ கார்பரேஷன் சென்னை கேம்பஸ்ல டெஸ்ட் அட்டன் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருங்க. மெயில் ரெகுலரா செக் பண்ணிட்டு இருங்க. மேபி எனக்கும் யாராவது அப்ளை பண்ணிட்டு மெயில் வந்துச்சு அப்படின்னாலும் நான் கண்டிப்பா அந்த மெயில் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மெயில் வந்துச்சுன்னா அதை இன்ஃபார்ம் பண்றேன். நம்மளோட சேனலை ரெகுலரா செக் பண்ணிட்டே இருங்க. இனிமேல் ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்லைன்னா நியூ டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. போஸ்ட் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.